நம்முடன் தூய ஆவியானவர் எப்படி பயணிக்கிறார் என்பதை இன்று பார்ப்போம். தூய ஆவி நாம் வல்லமையோடு பிரசங்கிக்க நம்மேல் கடந்து வருகிறார். நம் வழியாக இறை ஊழிய அபிஷேகம் வெளிப்பட நம்மேல் கடந்து வருகிறார். பிறரின் குற்றங்களை வெளிப்படுத்தி நல்வழிப்படுத்த கடந்து வருகிறார். நமக்குள் உள்ள தூய ஆவி அனுபவத்திலும் நம்மேல் தூய ஆவி அனுபவத்திலும் இறைவார்த்தையை பிரசங்கிப்பதில் வித்தியாசம் உண்டு. நம்மேல் தூய ஆவி அனுபவம் 100 மடங்கு வல்லமை உடையது. இது ஒன்றும் நாம் உருவாக்குபவை அல்ல, நம்மேல் கடந்து வருகிற அனுபவம். சில கண நேரம் அல்லது சில காலம்தான் ஆண்டவர் விரும்புகிறபடி நடக்கும். நம்மேல் தூய ஆவியுடன் நாம் வார்த்தையை பிரசங்கிக்கும் போது தூய ஆவி எல்லோர் மேலும் ஊற்றப்படுவார். இத்தகைய அனுபவம் வரும்போது நம்மேல் ஒரு சால்வை போர்த்தப்பட்டதைப் போல உணர்வோம். கடவுளின் நோக்கம் நிறைவேறியவுடன் அந்த அபிஷேகம் கடந்துவிடும். ஆனால் அவரின் பிரசன்னம் நமக்குள் இருக்கும். நம்முடன் தூய ஆவியானவர், அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறைத்திருவசனம் 17. உங்களுக்குள் உள்ள தூய ஆவியோடு நீங்கள் தொடர்ந்து நடக்கும்போது சில நேரங்களில் தூய ஆவி உங்களுடன் இருக்கும் அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். மெய்யாகவே தூய ஆவி உங்களுடன் நடந்து செல்வதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களோடு அவர் பிரசன்னம் வருவதை நீங்கள் உணர்கையில் கடவுளின் விருப்பத்தின்படி நீங்கள் செயல்படும்போது ஆண்டவரின் பிரசன்னம் அதை தீவிரமாக்கும். ஆனால் நீங்கள் தவறான பாதையில் அடியெடுத்து வைக்கும்போது நீங்கள் நம்முடன் தூய ஆவி அனுபவத்தை இழந்து போவீர்கள். இந்த நம்முடன் அவர் அனுபவம் ஒரு வல்லமையான அனுபவமாகும். நாம் நம்மோடு தூய ஆவி அனுபவம் பெற்றிருக்கும் போது கடவுள் நம்முன் சென்று குன்றுகளை சமப்படுத்துவார், வெண்கல கதவுகளை தூள் தூளாக நொறுக்கி போடுவார், இரும்பு பாலங்களை உடைத்து போடுவார். தூய ஆவி நம்மோடு செயல்படும் போது ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினார். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறைத்திருவசனம் 20. நம்மிடையே தூய ஆவியானவர், என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் நிறுவுவேன், அவர்கள் நடுவே நான் உலவுவேன். தூய ஆவி நம்மிடையே செயல்படுவார். கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி செபிக்கும்போது தூய ஆவி அவர்களிடையே செயல்படுவார். அதற்கு பெயர்தான் கூட்டு முறையிலான அல்லது நிறுவன பங்கீடாக அமைகிற அபிஷேகம். நம்மில் இருக்கிற அபிஷேகம் தனிப்பட்ட அபிஷேகமாகும். ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் ஒன்றாக கூடுகிற போது கூட்டு முறையிலான அபிஷேகம் கடந்து வரும். ஆற்றை போல தூய ஆவியானவர் கடந்து வருவார். அது மிகவும் வல்லமையானது. தனிப்பட்ட அபிஷேகத்தை காட்டிலும் அது வல்லமையானது. 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 இறைத்திருவசனம் 20. தூய ஆவி நம்மிடையே செயலாற்றி நோயாளிகளை தொட்டு கட்டுண்டவர்களை விடுவித்து தாகமுள்ளவர்களை தம் பிரசன்னத்தினால் நிரப்பி பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்வோமா நண்பர்களே?